டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது 2025ற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த 2025 ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க. அவர்களுக்கு எல்லாமே அந்த 5வது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது. ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள், யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இறைவன் ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதே, நமக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதே, என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலம்ங்கிறது வரவே போகுது. சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன். அது எண் கணித பலன்கள். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க. அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசி. இந்த புத்தாண்டு 2025 அப்படிங்கிறது ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரும். ஆனால் முதல் 3 மாதங்களுக்கு நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். காரணம் என்ன? சனி 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் உங்களுக்கு கொடுத்த அவஸ்தைகளுக்கு, அதாவது அஷ்டம சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்து கொடுத்த அவஸ்தைகளுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. 9ஆம் வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. பெருசாக கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தான். ஆனால் முழுசாக உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாரான்னு கேட்டால் வெயிட்டிங் பீரியட். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கணும். குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அப்படி நல்லது பண்ணுவார். ஸோ 12ஆம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் மறைவு ஸ்தானம். அதோட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். இதில் ஆனால் ஒரு விஷயம், ஒரு 15 நாட்கள் மட்டும் இந்த முதல் பாதியில், ஒரு மார்ச் 2வது பகுதியிலிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 விதமான கிரகங்கள், சுக்கிரன், சூரியன், ராகு, புதன் எல்லாம் ஒரே வீட்டில் உட்காருவாங்க. அந்த நாட்கள் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரீத்தர் கிடைக்கிற மாதிரி ஒரு சில சிக்னல்ஸ் தெரியும். சரி, நமக்கு மழை விட்டுருச்சு, இப்போ நமக்கு நல்லது நடக்க போகுது, இடி மின்னல்லாம் இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை அது உங்களுக்கு தரும். அது உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகி ஏப்ரல் 1ஆம் தேதி சனி 10ஆம் வீட்டுக்கு போவார். 9ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு சில டிலேஸை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி 10ஆம் வீட்டுக்கு போகும்போது தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க பெறுவீர்கள். 10க்கு சுக்கிரன் வேற உச்சமாக இருக்க போகிறாரு. 10th பிளேஸில் உங்களுக்கு உச்சமாக வேற உட்காந்துருக்க போகிறாரு. அந்த டயத்துலலாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பீக்கான ரிசல்ட்ஸ் நான் கண்டிப்பாக கிடைக்கும். குரு மே 15ஆம் தேதி 1ஆம் வீட்டிற்கு போவார். நல்ல ஜாப், நல்ல பிஸ்னஸ். ஏற்கனவே நான் சொன்னேன், சனியுமே 10ஆம் வீட்டில் உட்காந்து அது தரப்போகிறாரு. இங்கே குருவுமே ஊர்ஜிதப்படுத்துகிறார் அதை. இதுக்கிடையில் 19 மே ராகு கேது பயிற்சியுமே நிகழப்போது. 9ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும், 9இல் ராகுவும் 3இல் கேதுவும் வருவாங்க. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்.
யாரெல்லாம் ஆன்சைட் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாருக்கெல்லாம் விசா ப்ராசஸ் கிடைக்காம இருந்துச்சோ, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அது நடந்துடும், உங்களுக்கு கிடச்சிரும். அப்பாடா, ஏதோ பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ட்ரம்ப் வேற வந்துட்டாரு, இனிமேல் உள்ளாரே விட மாட்டாருலாம் வேறு சொல்கிறாங்க, என்ன ஆக போதும்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே கிளியர் ஆகும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் காலம் அறிந்து செயல்பட சொன்னாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறதே சாதகம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? சாதகமான காலகட்டத்தை அறிந்து செயல்படும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த வருடம் எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சார், ஒரே வரியில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 மாதங்கள் தயவு கூர்ந்து பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைத்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்க. அமைதியாக இருங்க. 2வது பாதி, அதுவும் குறிப்பாக ஏப்ரல் துவங்கி படிப்படியாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது எல்லாமே இறைவனர்களால் நடக்கவே போகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார். அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருவருடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும், பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் குரு அருளும், யாருக்கெல்லாம் குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் கொண்டு கொடுக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன். நேரம் போதாத காரணம், ஒரே காரணத்தினால தான் நான் 3 நாட்கள் நான் டைம் கேட்குறேன், கால அவகாசம் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். அது கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம், பொருந்திருக்கா பொருந்தலையா. இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன். 2வது, யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்.